high quality diamonds. Unique designer collection. Precise craftsmanship. Meenu Subbaiah Diamonds. அனைவருக்கும் என் வணக்கம். இன்று இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே, சர்வதேச மகளிர் தினம். சர்வதேச அளவில் கொண்டாடுறோம். இது காரணம் பெண்கள் ஒரு காலத்தில் படிக்க போகக்கூடாது, வெளியில் போகக்கூடாது, பொண்ணு சிரிச்சா போச்சு, கோயில வெறிச்சா போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும். இப்போ அந்த நிலைமை மாறிடுச்சு. பட்டங்கள் ஆடுவதும் சட்டங்கள் செய்வதும் பாரின் பெண்கள் நடத்த 8 அறிவினில் ஆணுக்கு இங்கே இடைப்பிள்ளை காண் என்று கும்மியடி என்றார் பாரதியார். பட்டங்கள் ஆடுகின்றார்கள், சட்டங்கள் செய்கின்றார்கள். இது சமைத்தாலும் வீட்டு வேலையை பார்த்து செய்கின்றார்கள். தான் அதை விட பெரிய விஷயம். சாதம் படைக்கவும் செய்திருவாள், தெய்வச்சாதி படைக்கவும் செய்திருவாள் என்று தெய்வச்சாதியும் படைத்து ஒவ்வொரு ஆண்மகனும் அந்த பெண் தாய்மையின் மூலம்தான் முதற்கல்வி வைப்பது தாயிடம்தான். ஃபஸ்ட்டு டீச்சர் அம்மா தான், அன்னையர் தான், மகளிர். ஆக அந்த மகளிரை பல சமயங்களில் பல பேர் நல்லா பாராட்டி வச்சுருக்காங்க. பெண் எனப்படுவோள் பேணப்படுவோள் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு சிலருக்கு தெரியலை. ஏன்னா நான் ஸ்கூல் வச்சுருக்கேன் இல்லையா, எங்கள் ஸ்கூலில் ஒரு 20% கணவன்மார்கள்லாம் ஆட்டோ டிரைவர் அடிக்கிறது, உதைக்கிறது அதெல்லாம் இருக்குது. இந்த சமயங்களில் பெண்கள் தான் தானே நின்று பையனையும் பொண்ணையும் உருவாக்கி நல்ல வழி நடத்தி அவங்கள படிக்க வச்சு ஆளாக்கி செய்கிறாங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எங்கள் ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருந்தோம். நிறைய பேர் வந்திருந்தாங்க, ஒரு 200 பேர் வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் கையில் ஒரு ஸ்லிப்பு கொடுத்தோம். மாதா, பிதா, குரு, தெய்வம். இதில் மாதா கண்ணுக்கு தெரிஞ்சவங்க அம்மா, பிதா கண்ணுக்கு தெரிஞ்சவங்க அப்பா, குரு நம்ம டீச்சர், தெய்வம் கண்ணுக்கு தெரியலை. அந்த தெய்வத்தினோட இடத்தை யாரை வைப்பீர்கள் அப்படின்னு கேட்டோம். எல்லா பெண்களும் எல்லாரும் பதில் எழுதி கொடுத்துட்டாங்க. எடுத்து படித்தா எல்லா பெண்களும் கணவனே கண்கண்ட தெய்வம், கணவனை அந்த இடத்துல வைப்போம்னு எழுந்தாங்க. கணவன் 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 அவ்வளோ பெண்களும் எழுந்தாங்க. ஆனால் ஒரு ஆண்மகன் கூட மனைவின்னு எழுதலை. இன்னும் கணவனே கண்கண்ட தெய்வம்னு சொன்ன மாதிரி என் மனைவியே கண்கண்ட தெய்வம்னு சொல்லலை. இந்த அவங்க வீடுகளில் இல்லைன்னா வீடாக இருக்காது. ஒரு பெண் இருக்க வீடு தான் நல்லா வீடாக இருக்கும். அதனால் அவங்க தான் நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி இன்றைக்கெல்லாம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமை வரணும், நல்லா ஃபுல் % வரணும், 10% வரணும். இப்போ ஒரு 60% இப்போ மாறி இருக்கு நிலைமை. அந்த நிலைமை மாதிரி 10% வரணும். பெண்ணாய் பிறப்பதிலே பெரும் பீழை இருக்குதுடி அப்படின்னு கவிஞர் சொன்னார். பெண்ணாய் பிழைக்கிறது அவ்வளோ கஷ்டம். அவங்களுக்கு எல்லா வேலையும் அவங்களே பார்க்கணும், வீட்டு வேலையும் பார்க்கணும், வெளியில் ஆஃபீஸ் போனாலும் எல்லா வேலையும் அவள் தானே பெற வேண்டும், குழந்தையை அவள் தானே பெற வேண்டுங்கிற நிலைமை இருக்கும்போது அவளுக்கு நல்ல ஓய்வை தரணும், அன்பையும் பிரியத்தையும் தரணும். மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். கல்யாணி சிதம்பரம்.